எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். காலை பிரார்த்தனை வாசிக்கலாம். அகிலங்களின் இறைவனே, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நாங்கள் தொடங்குகின்றோம். எங்களது அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நாங்கள் பாதுகாவல் வேண்டுகின்றோம். எங்களது பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நாங்கள் பாதுகாவல் வேண்டுகின்றோம். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் எங்களது மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் எங்களை விலக்கிவிடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நாங்கள் பாதுகாவல் வேண்டுகின்றோம். இன்னும் எங்களுடைய தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நாங்கள் மன்னிப்பை வேண்டுகின்றோம். மன்னிப்பவனை எங்களை மன்னிப்பாயாக. நேர் வழியில் எங்களை நிலைத்திருக்க செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன் புறம் இருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் எங்களை நீ நடத்துவாயாக. நீ எங்களுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை எங்களை எப்போதும் உணர்ந்திருக்க செய்வாயாக. எங்களது எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எங்களுக்கு வழிகாட்டுவாயாக. எங்களுக்காக நீ நாடி இருக்கும் நன்மைகளை தவறாது நாங்கள் அடைந்து கொள்ள எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே எங்களுடைய இறைவன், நீயே எங்களுடைய பொறுப்பாளன், நீயே எங்களுடைய இறைஞ்சுதலை செவியேற்பவன். செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக எங்களை ஆக்கி தருவாயாக. புதிய வாழ்க்கையில் எங்களை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நாங்கள் விரும்புகின்றோம். விருப்பங்களை அளிப்பவனை ஏற்றுக்கொண்டோம் இறைவனை. புதிய வாழ்க்கையில் எங்களை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் எங்களை ஆக்கி தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நாங்கள் தொடங்குகின்றோம். பெருமைகளும் புகழ்களும் உன் ஒருவனுக்கே. தியானத்தில் தொடர்ந்திருக்கலாம். கண்களின் மூடிய நிலையில் தியானத்தில் தொடர்ந்திருக்கலாம். கண்கள் மூடப்பட்டிருப்பதன் மீது கவனம் வையுங்கள். கண்களை திறந்தால் புற உலகம், கண்களை மூடியிருக்கும் நாம் நிலையில் அக உலகத்திற்கான பயணம், அக உலகில் நிலை பெறுதல் தொடங்குகிறது. இந்த உணர்வோடு கண்கள் மூடப்பட்டிருப்பதன் மீது கவனம் செலுத்துங்கள். அக உலகிற்குள் நாம் நுழைந்தாலும் புற உலகின் ஈர்ப்புகள் அக உலகில் நீண்டு கொண்டே இருக்கும். அக உலகில் நம்மை இன்னும் உறுதியாக நிலைப்படுத்திக் கொள்ள உடலின் புறத்திலிருந்து கண்களை மூடியிருத்தலை தாண்டிய ஒரு உறுதுணை ஆதரவு தேவைப்படுகிறது. அதனால் நாம் அதிட்டானாவை மேற்கொள்கின்றோம். அதிட்டானாவை மேற்கொள்ளுங்கள். உங்கள் தலை, தோள்பட்டைகள், கைகள், மார்பு, வயிறு, முதுகு, இரு கால்கள் ஆகிய உடல் அங்கங்கள் முழுவதையும் கவனித்து அவைகளை எந்த இறுக்கங்களும் இல்லாத தளர்வு நிலைக்கு ஆக்கி அசைவற்ற தன்மையை அங்கே ஏற்படுத்துங்கள். மிக நிதானமாக இந்த செயலை செய்யுங்கள்.
உடலின் உதவி இல்லாமல் அக உலகப் பயணம், அக உலகில் நிலை பெறுதல் என்பது சற்று கடினமானது. அதிஷ்டானாவை மிக உறுதியாக பேணிக் கொள்ளுங்கள். அதிஷ்டானாவில் நிலைத்திருப்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆழமாக உணர்ந்து கொள்ளுங்கள். மூச்சின் மீது இயல்பானதொரு கவனம் தொடங்கட்டும். மூச்சின் மீதான கவனத்தோடு உணர்வை மேற்கொள்ளுங்கள். மூச்சு நமக்கு கொடுக்கப்படுகிறது, நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோம். மூச்சின் கரு நமக்காக படைக்கப்பட்டது, நமக்காக பிரத்யேகமாக படைக்கப்பட்டு நமக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அகிலங்களின் இறைவன் நமக்காக படைக்கின்றான். நம்மை படைத்தவன் நமக்காக உயிர்க்கூறுகளை படைத்து நமக்கு வழங்கி கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வோடு மூச்சை நீங்கள் கவனிக்க வேண்டும். உணர்வுடன் கூடிய கவனம். ஒவ்வொரு மூச்சிலும் ஒரு மூச்சையும் தவற விடாமல் ஒவ்வொரு மூச்சையும் நீங்கள் உணர்வோடு கவனிக்க வேண்டும். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். ஒவ்வொரு உடல் சார்ந்த அறிவு சார்ந்த செயல்களோடு உணர்வை சேர்க்கும் போதுதான் உயிரோட்டம் பிறக்கும். கண்களை மூடியிருக்கிறோம். இது உடல் சார்ந்த ஒரு செயல். இறைவனுடைய செய்திகள் இறக்கப்படும் தளமாகிய உள்ளத்தை நோக்கி, அக உலகை நோக்கி திரும்பி அதில் நிலை பெறுவதற்காக கண்களை மூடியிருக்கின்றோம் என்பதை உணரும்போது அங்கே உயிரோட்டம் பிறக்கிறது.
வெறுமனே கண்களை மூடி இருக்கிறோம் என்கிற போது அங்கே உயிரோட்டம் குறைவு. அதிட்டானாவை கவனிக்கும்போது, வெறுமனே கவனிக்கும்போது அங்கே உயிரோட்டம் இல்லை. அக உலகில் நிலை பெறுவதற்கு, இறை செய்திகளை செவியேற்பதற்கு அதிட்டானா உதவுகிறது என்கிற உணர்வில் நாம் அதிட்டானாவை அணுகும்போது அங்கே உயிரோட்டம் பிறக்கிறது. அதிட்டானா நமக்கு சுகமாக அமைகிறது, சுமையாக அல்லாமல். வெறுமனே மூச்சை கவனிக்கும்போது அங்கே உயிரோட்டம் இல்லை. அது ஒரு பயிற்சியாக மாறுகிறது. இறைவன் மூச்சை படைத்து நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வோடு அந்த மூச்சை கவனிக்கும்போது அங்கே உயிரோட்டம் நிறைவாகிறது. அது பயிற்சி என்பதை தாண்டி அழகானதொரு இயல்பாக, அழகானதொரு இறை இருப்பை உணரக்கூடிய நிலையாக மாறுகிறது. எப்போதெல்லாம் உடல் சார்ந்த, அறிவு சார்ந்த செயல்களோடு உணர்வை இணைக்கிறோமோ, அப்போதெல்லாம் உயிரோட்டத்தோடு நாம் இருக்கின்றோம். உயிரோட்டம் நமக்குள் நிறைகிறது என்ற தன்மையில் நீங்கள் இந்த தியானத்தை செய்ய வேண்டும். தியானம் என்ற மிக அழகிய செயல்முறையை மிகச் சரியான தன்மையில் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இறைவனுடைய வழிகாட்டலை கொண்டு இது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்ற உணர்வோடு இதை செய்யுங்கள். வெறுமனே தியானம் மீண்டும் உயிரற்றதாக மாறும். இறைவன் வழிகாட்டி கொண்டிருக்கின்றான். அவனுடைய பொருத்தத்தில் நாம் வாழ நம்மை அவன் வழி நடத்தி கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வோடு இந்த தியானத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டும். நீங்களும் இறைவனும், நீங்களும் உங்களுடைய இறைவனும். அகிலங்களின் இறைவன் உங்களுக்காக வழி நடத்தி கொண்டிருக்கின்றான். இப்போது இந்த க்ஷணம் இது சத்தியமான நிகழ்வாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. உணர்வோடு தியானத்தில் நீங்கள் தொடர்ந்திருங்கள். மூச்சின் மீது உணர்வுடன் கூடிய கவனம் இருக்கட்டும். கவனம் தடுமாற்றம் அடைகிறது என்றால் அதிட்டானாவின் மீது உணர்வுடன் கூடிய கவனத்தை செலுத்து. மூச்சின் மீது உணர்வுடன் கூடிய கவனத்தை செலுத்துவதை விட உடலின் மீது உணர்வுடன் கூடிய கவனத்தை செலுத்துவது சற்று எளிதானது. கடினமானதை நீங்கள் கடினமானதாக உணரும்போது எளிதானதை லேசான தன்மை உணர்ந்து கொண்டு மீண்டும் இந்த உணர்வுக்கு திரும்ப.
மூச்சின் மீது உணர்வுடன் கூடிய கவனம், அல்லது அதிஷ்டானாவின் மீது உணர்வுடன் கூடிய கவனம், அல்லது கண்கள் மூடப்பட்டிருப்பதன் மீது உணர்வுடன் கூடிய கவனம். இவைகளையெல்லாம் மீறி எண்ணங்களின் பக்கம் கவனம் செல்லுமானால், எண்ணங்களின் போக்குவரத்து மனதில் நிகழ்கிறது. அதில் நாம் பயணிக்கவில்லை, போக்குவரத்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்கிற ரீதியில் அவைகளை கவனிக்கணும். இதுதான் தியானத்தை தொடங்குவதன் உறுதியான படிநிலைகள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பேக் டு பேசிக்ஸ். இந்த அடிப்படை டீச்சிங்ஸ், வழிமுறைகளை நீங்கள் ஆழமாக உணர்ந்து கொள்ளுங்கள். அடிப்படை எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு இறை வழி தியானம் மிக அழகிய அனுபவமாக நம் ஒவ்வொரு உள்ளங்களில் அமையும். தொடர்ந்து தியானத்தில் உணர்வோடு நிலைத்திருக்க.
அதிட்டானாவிலிருந்து தளர்ந்து கொள்ளுங்கள். தியானத்தில் தொடர்ந்திருங்கள். நாம் தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். மெதுவாக கண்களை திறந்து இந்த 4 நாட்கள் நாம் இறைவழி தியானத்தினுடைய முதல் படியை அறிந்து கொள்ளுதலில் கவனம் செலுத்தினோம். இது ரொம்ப முக்கியமான பேசிக்ஸ். அது இறைவழி தியானத்தில் ஸ்ட்ரகிள் ஆகிறவங்க இந்த பேசிக்ஸில் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணாதான் ஸ்மூத்தான ஒரு ஜேர்னி இருக்கும். அண்ட் இன்னைக்கு வந்து விபாசனாவுடைய சில முக்கியமான தியரிஸ் அதை பற்றி நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அதாவது அக்குபஞ்சர் மருத்துவத்திலே சொல்லுவாங்க, வாழ்வியலாக இருக்கக்கூடிய ஒன்று மருத்துவமாக இருக்க முடியாது, மருத்துவமாக இருக்கக்கூடிய ஒன்று வாழ்வியலாக ஆக முடியாது. அதாவது இப்போ நாம் வந்து ஒரு மருந்து சாப்பிட்றோம் அப்படின்னா அது வந்து நம்ம வாழ்வியல் கிடையாது. வாழ்வியல்லேருந்து தவறிட்டதுனால கொஞ்ச நாளைக்கு ஒரு மருந்து, 2-3 நாளைக்கு மருந்து சாப்பிட்டுட்டு மீண்டும் வாழ்வியலுக்கு போயிடும். வாழ்வியல் அப்படிங்கிறது மருத்துவத்திலேருந்து மாறுபட்டது. அங்கே மருந்து சார்ந்த எந்த விஷயமும் இல்லை. அதை கரெக்டாக பண்ணிட்டோம்னா மருந்து நமக்கு தேவை இருக்கு. இதை புரிஞ்சுக்கணும். வாழ்வியலாக இருக்கக்கூடிய ஒன்று மருத்துவமாக இருக்க முடியாது, மருத்துவமாக இருக்கக்கூடிய ஒன்று வாழ்வியலாக இருக்க முடியாது. இது அக்குபஞ்சர்ல சொல்றேன். விபாசனாலையுமே இதை ரெஃப்ளெக்ட் பண்றாங்க. என்னன்னா, உங்களுடைய இயல்புல நீங்க இருக்கணும். பயிற்சி அப்படிங்கிறது வேற, பயிற்சி அப்படிங்கிறது வேற, உங்களுடைய இயல்பு அப்படிங்கிறது வேற. இப்போ உதாரணத்துக்கு நீங்க யோகா பண்றீங்கன்னா அது உங்க இயல்பு கிடையாது, அது ஒரு பயிற்சி. இந்த வாழ்வியல்ல பல்வேறு விதமான இஷ்யூஸ் இருக்கும்போது, சேலஞ்சஸ் இருக்கும்போது உங்களை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு, உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு பயிற்சி தான் யோகா, ஆசனாஸோ வாட் எவர் இட் இஸ். இயல்பு அப்படிங்கிறது வேற. இயல்புன்னா என்னது? நல்லா சாப்பிட்றது, வேலை பார்க்கறது, தூங்குறது, நடந்து போகிறது, இதெல்லாம் தான் இயல்பு. இயல்புக்கும் பயிற்சிக்கும் உள்ள வேறுபாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரு கேள்வி வருது, விபாசனா வந்து பயிற்சியா இயல்பா? விபாசனா பயிற்சியா இயல்பா? இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. யோகா ஆசனங்கள் பண்றது பயிற்சி, வாழ்வியல் கிடையாது, இயல்பு கிடையாது. நல்லா புரிஞ்சு. அப்ப இப்ப நம்ம இறைவழி தியானம் பண்றோமே, இது பயிற்சியா இயல்பானா? இது இயல்புன்னு புத்தர் சொல்றாரு. எப்படின்னா, கண்ணை மூடி உட்கார்ந்துருக்கோம் இப்ப நம்ம, இது நம்ம இயல்பு தான். உணர்வோட கண்ணை மூடி உட்கார்ந்துருக்கோம், இது நம்ம இயல்பு தான். ஆன்மீக இயல்பு, இறைவழியில் வாழக்கூடிய இயல்பு. அசையாம உட்கார்ந்துருக்கமே, இது பயிற்சி தானே? இது பயிற்சி இல்லை. நீங்க இறை உணர்வுல நிலைத்திருக்கும் போது இயல்பாகவே நீங்க அதிட்டானால தான் இருப்பீங்க, அசைவே இருக்காது. இது இயல்பு தான், ஆன்மீக இயல்பு. மூச்சை கவனிக்கிறமே, நீங்க மூச்சை கவனிக்கல, நீங்க வாழ வைக்கப்பட்டு கொண்டிருப்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் மூச்சின் ஊடாக. இது பயிற்சி அல்ல, இது இயல்பு, ஆன்மீக இயல்பு. நீங்க ஒரு பிராணாயாமா பண்றீங்கன்னா, பஸ்திரிகாவோ கபாலபதியோ வேற ஏதோ ஒரு பிராணாயாமா பண்றீங்கன்னா அது பயிற்சி. இது இறை உணர் சுவாசம் என்பது பயிற்சி அல்ல, நம்முடைய ஆன்மீக இயல்பு. நம்முடைய ஒரு குறைபாட்டை நாம் சரி செய்து கொள்வதற்கு செய்யக்கூடிய பயிற்சி அல்ல, நாம் எந்த குறைபாடும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நம்மை அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு, ஆன்மீகத்தை நோக்கி நம்மை உயர்த்தி கொள்வதற்கு நாம் மேற்கொள்ளக்கூடிய இயல்பு, நம்மிலிருந்து வெளிப்படக்கூடிய இயல்பு தான் இந்த மூச்சை கவனித்தல், இறை உணர் சுவாசம். உணர்வோடு கவனி. மூச்சை நம்ம கவனிக்கல, நாம வாழ வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதை மூச்சின் ஊடாக நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம், அவ்வளவுதான். ஸோ விபாசனா என்பது ஆன்மீக இயல்பு, ஒரு மனிதனுடைய ஆன்மீக இயல்பு. ஒருத்தருக்கு விபாசனா டீச்சிங்ஸே கொடுக்கப்படலை, ஆனா அவர் இறை வழியில உணர்வு தன்மையில் இருக்காருன்னா இதெல்லாம் அவர் செய்வார். கண்ணை மூடி உட்காருவார்,
செய்யாம உட்காருவாரு, மூச்சு கவனிப்பாரு. அந்த கவனத்துல அந்த மூச்சு மட்டும் இருக்காது. இந்த மூச்சு நமக்கு வருது, எங்கிருந்து வருது, கொடுக்கப்படுது, நம்ம ஏதாவது முயற்சி பண்றோமா, நம்ம நிறுத்துறோமா, இதை நிறுத்த முடியுமா, நமக்கு அதிகாரம் இருக்கா, இந்த சிந்தனைகள் அவருக்கு இயல்பாகவே ஏற்படும். அப்ப இது இயல்புன்னு சொல்றோம். ரொம்ப அழகான, ரொம்ப முக்கியமான விஷயம் இறைவழி தியானத்துல, விபாசனால வந்து ஆன்மீக இயல்பை நாம் புரிந்து கொள்ளணும். பயிற்சி அல்ல இது. இயல்பாகவே நாம் இந்த இந்த பயணத்தில் இந்த ஒரு தன்மையில் தான் நடை போட முடியும் என்பதை புரிந்து. அப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டி. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா விபாசனால, ஒரு மனிதன் தன்னை ஆன்மீக ரீதியில் எந்த அளவுக்கு அவன் உயர்ந்திருக்கிறான் என்பதை பொறுத்துதான் அவன் தன்னுடைய மதிப்பை முடிவு செய்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ இந்த இன்சைட் டைமர்ல வந்து நம்ம அந்த நாட்கள் போடுறோம். என் பையனை வந்து பண்ண சொல்லிட்டு இருக்கேன். அவன் வந்து இப்போ என்ன பண்ணிட்டான்னா 25 நாள் தொடர்ந்து பண்ணிட்டான். அவனுக்கு ஒரு ஆப் போட்டு கொடுத்துருக்கேன், டெய்லி பண்ணிடுவான். இப்போ நான் 25 நாள் முடிச்சிட்டேன், எனக்கு வந்து 3 ஸ்டார் கிடைச்சிருச்சு. நீங்க எத்தனை ஸ்டார் வாங்கியிருக்கீங்க, எத்தனை நாள் பண்ணியிருக்கீங்கன்னு அவன் பார்த்தான். என்னோட இன்சைட் டைமர் எடுத்துட்டு நான் வந்து 163 டேஸ் கன்சிக்யூட்டிவ் டேஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ என்ன அவன் வந்து அப்பான்னு பார்க்கறது எப்படின்னா, இவர் வந்து நம்மளை விட ஒரு 125 130 நாள் அதிகமா இருக்கிறாரு, நம்ம வந்து இந்த கம்பேரிசன் தான் அவன் பண்றான். அப்போ எதுக்காக சொல்றேன்னா, ஸ்பிரிச்சுவலி நம்ம எந்த அளவுக்கு நடை போட்டு இருக்கின்றோம் என்பதை பொறுத்து தான் அந்த அந்த கம்பேரிசன்ஸே நமக்குள்ள இருந்துக்கும். இந்த பொறாமைன்னு சொல்லுவோம் இல்லையா, இது ஒரு விதமான கம்பேரிசன். பட் நீங்க வந்து ஒரு வெறுப்பு இருக்கக்கூடிய நிலையில கம்பேரிசன் இருந்தா அது பொறாமை. அன்பு இருக்கக்கூடிய நிலையில கம்பேரிசன் இருந்தா அது பொறாமை அல்ல. அவரும் நம்மள மாதிரி வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அன்பை கொண்டு. கம்பேரிசன்ஸ் வந்து தப்பு கிடையாது. ஆனா அந்த கம்பேரிசன்ல வந்து நீங்க வெறுப்பு இருந்தா அது பொறாமையா மாறுது, அன்பு இருந்தா அது அக்கறையா மாறுது. நீங்க ஒரு முன்மாதிரியா இருக்கிறீங்க, இன்னும் நீங்க வந்து தொடர்ந்து அதுல இருக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு வரும். ஸோ ஸ்பிரிச்சுவல் பாத் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே முக்கியமானது. அதுதான் ஆக்சுவலி நீங்க வந்து உங்களுடைய வளர்ச்சி என்பது அதுதான். இப்போ உங்க ஏஜ் என்ன, 60 70 40 30 வாட்டவர், ஸ்பிரிச்சுவலி நீங்க எந்த அளவுக்கு உணர்வோட புரிதலோட இருக்கிறீங்களோ அதுதான் உங்க ஏஜ். அதுதான் உங்க ஏஜ். ஏன்னா அந்த அந்த நாட்கள் தான் பொருள் மிக்கவை. அதுதான் நேத்து நம்ம பார்த்தோம். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. ஏன்னா இவ்வுலகத்தின் மூலம்தான் நீங்கள் அவ்வுலகத்தை அடைந்து கொள்ள முடியும். அப்போ அந்த ஸ்பிரிச்சுவலா நீங்க இருக்கக்கூடிய நிலையில நீங்க இயல்பாகவே பொருள் ஈட்டும் போது அருளையும் ஈட்டி விடுவீர்கள். ஏனென்றால் உங்கள் நோக்கம் அருளை ஈட்டுவதாகத்தான் இருக்க முடியும். உலகம் என்பதனால் அந்த அருளோடு, ஏனென்றால் அருள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அது யாருக்கு வழங்கப்படுகிறதோ அது அவரை நல்ல முறையில், சுகமான முறையில், லேசான முறையில் வாழ வைக்கும். உலகத்துல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கான அருள் என்பது இந்த உலகத்தின் சுகங்களை தரக்கூடியதாகத்தான் இருக்கும். அப்ப பொருள், அதுதான் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, திருக்குறளா இருக்கு. ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டியில இருக்கக்கூடிய நிலையில நம்மளுடைய இயல்பு இன்னைக்கு நம்ம பண்ண இந்த அடிப்படை. விபாசனாவோட எல்லா பிராக்டிஸுமே இயல்பு தான், எதுவுமே பிராக்டிஸா இருக்காது. நீங்க ஆழமா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபார்ம் 1ல இருந்து ஆதிமூல தவம் வரைக்கும் எல்லாமே இயல்பு தான். அது ஒரு பயிற்சினே சொல்ல முடியாது. எப்போ அது இயல்புன்னு நம்ம இன்னும் உறுதியா உணர்ந்து கொள்ள முடியும்னா, சுகமா அப்படியே தொடர்ந்து இருப்போம். நிறைய பேருக்கு வந்து இப்ப யோகா பண்றாங்க, குறையா சொல்லல. அது ஏன் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நிறைய சேலஞ்சஸை வந்து எதிர்கொண்டு இருக்கிறார்கள். அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், அதுக்காக யோகா பண்றோம். ஸோ ஃபார் பெட்டர் தென் டேக்கிங் மெடிசின்ஸ். பட் அது இயல்பு கிடையாது. இயல்புங்கிறது வந்து வேற. சாப்பிட்றது, தூங்குறது, வேலை செய்யறது, ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கு, இதெல்லாம் தான் மனிதர்களுடைய இயல்புகள். இந்த இயல்புகள்ல உறுதியா நாம நிலைச்சு நிற்கிறதுக்கு கன்சிஸ்டண்டான நினைவூட்டல், இந்த மாதிரி வகுப்பு, இந்த வகுப்பு 30 minutes 35 minutes ஸ்பெண்ட் பண்றோம்னா இதுதான் நம்மளை வந்து ஹோல்ட் பண்ணுது. இதுதான் நம்மளை வந்து ஃப்ரெஷ்அப் ஆக்கிக்கிட்டே இருக்கு, குளியல் போல ரெஃப்ரெஷ்மெண்ட் இது. ஸோ இந்த விஷயத்தை நம்ம எல்லாம் உணர்ந்துக்கிட்டு
நம்ம முன்மாதிரியா இருக்கு. நம்ம ஒவ்வொருத்தரும் டீச்சர்ஸா மாறும். இப்போ இந்த விஷயங்கள் நம்மளுடைய ஒரு சிறு குழுவுக்கு தான் கிடைத்துக் கொண்டிருக்கு. இதை நாம் விசாலப்படுத்துவதற்கு தான் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். ஸோ நீங்க ஒவ்வொருத்தருமே டீச்சர்ஸா மாறணும். இதை எடுத்துட்டு போகணும். இந்த ஆன்மீக இயல்பை மக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். அதற்கு எடுத்து செல்வதற்கான அடிப்படை தகுதி நாம் அதை எடுத்து கொண்டவராக இருப்பது. இது ஒரு முக்கியமான அழகான நினைவூட்டல். அடுத்த தியான வகுப்பில் நாம் சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச். எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு. Have a good day.